ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேடிஎம்னா என்ன, பேடிஎம் வச்சு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேடிஎம்ங்கிறது இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு இருக்க ஆப்பு. நம்ம பேடிஎம் இப்போ டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால நிறையா பேடிஎம் மூலிமா நம்ம நிறையா அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேடிஎம்மில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேடிஎம் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேடிஎம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியும் லாகின் பண்ணிக்கலாம், இல்லை கூகுள் அக்கௌண்ட் மூலிமா லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா பேடிஎம் அக்கௌண்ட்டில் லாகின் ஆயிரும். ஹோமில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்கிற ஆப்ஷன் இருக்குது. அடுத்து ஆட் மணி, பாஸ்புக், அசெப்ட் பேமெண்ட், அப்புறம் நியர்பை ஆப்ஷன் இருக்கும். இப்போ பே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து யாருக்காவது அமௌண்ட் அனுப்பணும்னா அந்த பே ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம பே கொடுத்தோம்னா உடனே பார்கோடு வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். பேட்டர்ன் கேட்குது, போட்டோனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்கோட் ஆப்ஷன் வருது. இந்த பார்கோட் ஆப்ஷன் எதுக்குன்னா, நாம் வந்து யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க இதில் ரிசீவ் கொடுத்தோம்னா ஒரு பார்கோடு வரும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து அவங்க சென்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் கேட்டிங்கன்னா டைரெக்டாக அவங்க பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசெப்ட் பேமெண்ட் இருக்குது. அசெப்ட் பேமெண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பார்கோட் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம பார்கோட் ஸ்கேன் ஆச்சு இல்லை, அதை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்தோம்னா நம்ம யார்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கணுமோ அவங்க அதை ஸ்கேன் பண்ணோம்னா அவங்ககிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் வந்துடும். அதுதான் இந்த அசெப்ட் பேமெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்புக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பாஸ்புக் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இந்த பேடிஎம் அக்கௌண்ட்டில் வந்து இப்போ என்கிட்ட வந்து 50 ரூபா இருக்குது, அதுதான் இந்த பாஸ்புக்கு. கீழே சென்ட் மணி, ஆட் மணி 2 ஆப்ஷன் இருக்குது. சென்ட் மணினா என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம யாருக்கு சென்ட் பண்ணணுமோ, இது சென்ட் மணினா சென்ட் மணி டு பேங்க்கு. நம்ம வந்து பேங்க்குக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 50 ரூபா இருக்குன்னா நம்ம 50 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சென்ட் மணி கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கேட்கும். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தோம்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் சென்ட் கொடுத்தோம்னா உடனே சென்ட் ஆயிரும். இதுக்கு வந்து இவங்க எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜுமே எடுக்கிறதில்ல. ஈஸியாக நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆட் மணி டு வேலெட்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்க வந்து பேடிஎம்மில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேடிஎம் வாலெட் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னா, மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி ரீசார்ஜு, டிடிஹெச், மெட்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் ஃபீஸ் கூட கட்டுற ஆப்ஷன்ஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் போனீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் வரும். மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டியும் இல்லை, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வந்துடுற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஸ்கூலு, காலேஜு எல்லா ஃபீஸுமே இதில் கட்டிக்கிற மாதிரியே அவங்க ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே. நம்ம ப்ளே ஸ்டோரில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஸ் வந்து காசு கட்டி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அதில் கட்டிக்கலாம். 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. மற்றபடி இது ப்ராட்பேண்டு, லேண்ட்லைன், டேட்டா கார்டு, கேஸ், இன்சூரன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா பேடிஎம் வந்து நிறையா டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இடத்துல நம்ம இதில் இருந்து அமௌண்ட் கட்டிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்கு, பஸ்ஸு, ஃப்ளைட்டு, ட்ரெயினு, ஈவெண்ட்டு, இந்த மாதிரி பேடிஎம் மூலிமா நமக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து காசு இல்லாமல் ஆன்லைன்லேயே ஃபுல் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு நிறையா ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்பேக்லாம் கொடுப்பாங்க, ப்ரோமோ கோடு. அதை நம்ம வந்து ரெகுலராக நோட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறையா கேஷ்பேக்ஸ் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பப்ளிக் டே ஆஃபர் பார்த்தீங்கன்னா OnePlus 3 ஃபோன்ஸுக்கு வந்து ப்ரோமோ கோட் கொடுத்துருக்காங்க ரிப்பப்ளிக்னு. 50% கேஷ்பேக் மூவி டிக்கெட்டுக்கு, அப் டு 500 வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. 10% கேஷ்பேக் எலக்ட்ரிசிட்டி பில்லுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம்னா இவ்வளோதான். இது நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நிறையா ஆஃபர்ஸும் கிடைக்கும். நம்ம அமௌண்ட்டே எல்லாமே நம்ம ஈஸியாக ட்ரான்சாக்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
மறக்காமல் லேர்ன் வித் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.